நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். ராகவன், ராஜேஷ் பேசுறேன். பேக்கரி பூட்டிட்டீங்களா? அப்பா அங்க வந்தாரானா? இல்லையா? இல்ல, அப்பா வெளியே போனாரு, இன்னும் வீட்டுக்கு திரும்ப வரல. அதான் கால் பண்ண. சரி சரி ராகவன். டேய் சுனில், நீ எங்க இருக்க? வீட்டுக்கு போயிட்டியா? நீ என்னோட அப்பாவை எங்கேயாவது பாத்தியா? இல்ல சாயந்தரமா வெளியே போனாரு, மணி 9 ஆச்சு, இன்னும் வரல. ஏதாவது தெரிஞ்சதுன்னா கால் பண்ண. சரிடா. ஹலோ, பாருக்கு பக்கத்துலயா? எப்போ? 5 மணிக்கா? அப்புறம் எங்க போயிருப்பாரு? அப்படி வெளியில போய் குடிக்கிற பழக்கம்லாம் அப்பாக்கு இல்ல. கூட யாராவது இருந்தாங்களா? தெரியலையா? எனக்கு என்னமோ அப்பாவை நினைச்சு இப்ப பயமா இருக்கு. பார் பக்கத்துல வச்சு பார்த்ததுனால குடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. சரி, நான் ஃபோன் பண்றேன், வைக்கிறேன். என்ன, இங்க யாருக்கும் சாப்பாடு எல்லாம் கிடையாதா? என்ன, நான் பேசினது கேட்டுச்சா இல்லையா? மணி 9 ஆகுது, எனக்கு ரொம்ப பசிக்குது. கௌரி, அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல. என்ன ஆச்சுன்னு எதுவும் தெரியல. டவுன்ல ஒரு பார் பக்கத்துல அப்பாவை பார்த்துதான் ஒருத்தர் கால் பண்ணி சொன்னாரு. நான் அந்த டென்ஷன்ல இருக்கேன். அப்படின்னா ஒரு சந்தேகமும் வேண்டாம், பாருக்கு போய் மட்டையாகி நடக்க முடியாம நடு ரோட்ல விழுந்து கடப்பாரு. உன்னோட அப்பாங்கிறதுனால சொல்லாம இருந்தேன். அவர் ஒன்னும் அவ்வளவு நல்லவர் இல்ல. இங்க பாரு, என் அப்பாவை பத்தி அப்படிலாம் பேசாத. என்னால அதை தாங்க முடியாது. என் அப்பா என்ன தப்பு பண்ணாலும் அதை மன்னிக்க என்னால முடியும். அது உன்னோட பிரச்சனை. எனக்கு இப்ப பசிக்குது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இல்ல நான் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுமா? இந்த ராத்திரி இல்லையா? அதெல்லாம் வேண்டாம். அப்படின்னா எனக்கு ஏதாவது சமைச்சு கொடு. எனக்கு பயங்கரமா பசிக்குது, அதான் கேட்டுட்டு இருக்கேன். செஞ்சு கொடுக்குறேன். என் அப்பா எங்க போனார்னு தெரியலையே. ஐயோ, எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா. அந்த ஆள் எங்க செத்து கிடக்குறான்னு யாருக்கு என்ன தெரியும்? ஏய், நீ என்ன பேசினாலும் நான் பொறுமையா இருப்பேன். ஆனா என் அப்பா பத்தி மட்டும் ஏதாவது தப்பா பேசணும்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னு போட்டுருவேன். புரிஞ்சுதா? கொஞ்சம் விட்டு கொடுத்தா என் தலையிலேயே ஏறி உட்காருவியா? இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப முக்கியம் என் அப்பா தான். அப்பாக்கு அப்புறம் தான் எனக்கு வேற யாரா இருந்தாலும். உனக்கு அவ்வளோ பசிச்சதுன்னா நீ போய் செஞ்சு சாப்பிடுறீ, புரியுதா?
என்ன ராஜேஷ்? ஆண்டி, அப்பா இன்னும் வீட்டுக்கு வரல. அப்பா எப்பவுமே இவ்வளவு லேட்டா வரமாட்டாரு. அப்படியே எங்கேயாவது போய் லேட் ஆனாலும் எனக்கு உடனே கால் பண்ணி சொல்லுவாரு. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இப்ப என்ன பண்றது? இங்கதான் கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு. அது வரான்ல, அவன் என்னோட பையன். அவன் தான் என்னை ஏமாத்திட்டான். என்னோட மொத்த அன்பையும் நான் அவனுக்கு தான் கொடுத்தேன். அப்படி இருந்து என்னை ஏமாத்திட்டான். பயப்படாதீங்க, கொஞ்சம் மோர் கொடுத்தா போதும். சரி, அப்ப நாங்க கிளம்புங்க. ஆட்டோவுக்கு காசு கொடுத்தனா பரவாயில்ல, நாளைக்கு கொடுக்கலாம். வேண்டாம், நீ என்ன பிடிக்க வேண்டாம். ஏன் கர்னல் இப்படி எல்லாம் பண்றீங்க? உனக்கு தெரியுமா, இவன் அம்மா இறக்கும்போது எனக்கு பெரிய வயசுலாம் ஒன்றும் ஆகலை. நல்லா அழகும் வீரமும் தைரியமும் இருந்தவனாக தான் இருந்தேன். அப்புறம் எதுக்காக நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணாமல் இருந்தேன்? நான் வேற ஒரு கல்யாணம் பண்ணா அதன் மூலமா எனக்கு வேற குழந்தைங்க பிறக்கும். என்னோட அன்பை எல்லாருக்கும் பங்கு போட வேண்டியதா இருக்கும். எனக்கு அதுல விருப்பம் இல்லை. என்னோட அன்பை மற்றவங்களுக்கு பங்கு வச்சு கொடுக்கறதுல எனக்கு விருப்பமே இல்லை. என்னோட அன்பை மொத்தமும் இவனுக்கு தான் காட்ட நினைச்சேன். இவனுக்கு மட்டும் கொடுக்கணும்னு விரும்பினேன். அப்படிப்பட்ட எனக்கு எவ்வளவு பெரிய துரோகம். விடுற அப்பா, விடு. அப்பா, நீ ஒன்னும் என்ன பிடிக்க வேண்டாம். நான் தெளிவா தான் இருக்கேன். எனக்கு போக தெரியும். சுபாஷினி, கௌரி கர்ப்பமா இருக்கா. அதுக்கு காரணமானவ ஊரை விட்டு ஓடி போனதோ கௌரிய கரை சேர்க்க உங்களுக்கு இவன் தான் கிடைச்சான்ல. உன் மகளுக்கு இப்படி ஒரு இழிச்சவன் இல்லாம வேற யாரு கிடைச்சிட போறா? என்ன விடு, நான் போய்க்கிறேன். விடு, நான் போறேன். சின்ன வயசுல இருந்து நான் மனசார நேசிச்ச பொண்ணு நீ கௌரி. நான் உன்னை அப்படி சும்மா மனசுக்குள்ள வச்சுட்டு வாழல. நான் உன்னை ரொம்ப விரும்பினேன், பைத்தியக்காரத்தனமா. அந்த அன்பை எப்பவுமே உன்கிட்ட நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா நான் உன் மேல வச்சிருக்கிற அன்பை நீ ஏத்துக்காம போயிடுவியோன்னு. இல்லைன்னா அப்படி ஒரு அன்பு உங்க மேல எனக்கு இல்லைன்னு நீ என் மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்டனா? அதான் சொல்லல. இதெல்லாம் எதுக்கு நீ என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? நான் சொல்றத முழுசா கேளு கௌரி. உன் மேல அதே அன்பு எனக்கு இப்பவும் இருக்கு. அதனால தானே உன் வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம நான் உயிரா நினைக்கிற என் அப்பா கிட்ட கூட சொல்லாம உன்னை நான் மனசார என் வாழ்க்கையில ஏத்துக்கிட்டேன். ஆனா உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமும் ஒரு நல்ல புருஷனாக என்னால முடியல. அதுக்கு நீ என்ன மன்னிச்சிடு. ஒரு நல்ல மனைவியாக உன்னாலையும் முடியல. அதுக்கு நான் உன் மேல தப்பு சொல்லல. ஏன்னா நீ எல்லாத்தையும் விட மனோவை அதிகமா நேசிக்கிற. அந்த அன்பு எந்த காலத்திலயும் வீணா போகாது. நீ காத்திருக்கிறதுக்கு பலன் இல்லாம போகாது. மனோ வருவாரு.
என்னைக்காவது திரும்ப உன்னை தேடி வருவாரு. அது வரைக்கும் நீ காத்திருக்கணும். அப்புறம் மனவோட சேர்ந்து வாழணும், சந்தோஷமா வாழணும். அந்த ஒரே ஒரு நம்பிக்கையில தான் நான் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கேன். ராஜேஷ், என்னாச்சுப்பா? அது உங்களுக்கு தான் தெரியும்ல வீட்டோட நிலைமை. எனக்கும் அப்பாக்கும் கௌரிக்கும் இடையில எந்த ஒரு உறவும் இல்லை. சுருக்கமா சொல்லணும்னா நாங்க 3 பேரும் 3 திசையில இருக்கிற மாதிரி ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். வீடுங்கிறது நம்ம எல்லாருக்கும் நிம்மதியை கொடுக்கிற இடம். நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும். ஆனா ஏன் நிலைமை தலைகீழா இருக்கு. வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மூச்சு திணற மாதிரி இருக்கு எனக்கு. நீங்களே நினைச்சு பாருங்க, என்னால எத்தனை நாளைக்கு இப்படி வாழ முடியும்? அதனால கொஞ்ச நாளைக்கு நான் எங்கேயாவது தூரமா போலான்னு நினைக்கிறேன். ராஜேஷ் மாமா என்ன சொல்றீங்க? காயத்ரி, நான் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக இதை சொல்லல. என்னால அங்க இருக்க முடியாது. இப்ப என் நிலைமை அப்படி இருக்கு. நீ எங்கப்பா போற? அது எனக்கு தெரியாது. யார்கிட்டயும் சொல்லாம போயிடலான்னு தான் முதல்ல நினைச்சேன். ஆனா உங்ககிட்ட சொல்லாம போக என்னால முடியாது. ஏன்னா உங்க குடும்பத்தை நான் வேற குடும்பமா நினைச்சதே கிடையாது. எனக்கு அம்மா இல்ல. உங்களை நான் என் அம்மாவா தான் நினைச்சேன். கூட பிறந்தவங்களும் இல்ல. காயத்ரி, காவ்யாவையும் நான் என் கூட பிறந்தவங்களா தான் நினைச்சேன். அது எப்பவுமே மாறாது. தெரிஞ்சோ தெரியாமையோ நான் உங்களை ஏதாவது கஷ்டப்படுத்தி இருந்தா நீங்க என்ன மன்னிச்சிடுங்க. ஏன்பா இப்படி பேசுற? நாங்க தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நான் இப்போ போயிட்டு வரேன் ஆண்டி. ராஜேஷ், ராஜேஷ் மாமா, பயப்படாதீங்க. உங்ககிட்ட நான் போக வேண்டாம்னு சொல்றதுக்கும் இல்ல தடுக்கிறதுக்கும் நான் ஒன்றும் வரல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும். அதை சொல்லாம விட்டுட்டேன்னா அப்புறம் என் மனசு ரொம்ப கஷ்டமாயிடும். உங்களுக்கு அக்காவை கட்டி வைக்கிறதுக்கு நானும் துணையா இருந்திருக்கேன். உங்க அன்புக்கு முன்னாடி கௌரி அக்கா திருந்திருவான்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அவ உங்க கூட சேர்ந்து ஒன்னா வாழுவான்னு நான் ஆசைப்பட்டேன். மத்தபடி வேற எதுக்காகவும் நான் உங்களை இதுல மாட்டி விடணும்னு நினைக்கவே இல்லை. நீங்க என் குடும்பத்துக்காக பண்ணது மிகப்பெரிய தியாகம். அதனால நீங்க எங்க மனசுல எப்பவுமே உயர்ந்த இடத்துல தான் இருப்பீங்க. நீயாச்சும் என்ன புரிஞ்சுக்கிட்டிய காயத்ரி, அது போதும் எனக்கு. நான் போயிட்டு வரேன்.
டேடி இங்க போறது ராஜேஷ் தானே? அப்படியா? டிரைவர் கொஞ்சம் வண்டியை நிறுத்துப்பா. ராஜேஷ், நான் உங்களை பார்க்க தான் வந்துட்டு இருந்தேன். இப்ப வந்தது நல்லதா போச்சு. ஒரு 5 நிமிஷம் லேட் ஆயிருந்தா நாங்க உன்னை பாத்துருக்க முடியாது. நாங்க ஊருக்கு ஒரு கல்யாணத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். இப்ப பரப்பிட்டாதான் முகூர்த்தத்துக்கு முன்னாடி எங்க போய் சேர முடியும். ரொம்ப நேரம் கடத்தாம நீ வந்த விஷயத்த சொல்லு. கழுத்துல ஒரு தாலி கட்டின உறவு மட்டும்தான் எனக்கும் கௌரிக்கும் இடையில இருக்கு. கல்யாணம் முடிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் கௌரி என்ன புருஷனா பார்த்ததே இல்ல. என்னை விட்டு மனோ கூட போறதுக்கு கௌரி இன்னைக்கு வரைக்கும் காத்துட்டு இருக்கா. அவன் திரும்ப வருவாங்கிற நம்பிக்கையோடய அவ இன்னும் இருக்கா. மனோட நிலைமை அதுதான். கௌரிய தவிர எந்த பொண்ணையும் அவனோட வாழ்க்கையில கொண்டு வர மாட்டான். மனோ கௌரி அவ்வளவு நேசிக்கிறான். அது மட்டும் இல்ல, மனோட குழந்தை கௌரியோட வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. மனோ முதல்ல பண்ண வேண்டியது போலீஸ் ஸ்டேஷனுக்கோ கோர்ட்டுக்கோ போய் சரண்டர் ஆகிறது தான். அப்படி சரண்டர் ஆயிட்டான்னா ஏதாவது ஒரு வக்கீல பார்த்து அவனுக்கு சீக்கிரமா ஜாமீன் கிடைக்கிற வேலையே செய்யலாம். கேஸ் எல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். இல்லைனாலும் கொலை நடந்த சூழ்நிலையை வச்சு பார்க்கும்போது மனு இந்த கேஸ்ல தண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. நான் என்ன கேட்க வந்தேன்னா, மனு எந்த ஊர்ல இருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க. அப்படி செஞ்சா நான் நேரடியா போய் மனுவை பார்த்து அவனுக்கு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் தான் ஒளிஞ்சு வாழ முடியும்? மனு எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது அது வந்து இல்ல, மனோ எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. நீங்க 2 பேரும் 2 விதமா பதில் சொல்றீங்க. இவங்க சொல்றத பார்த்தாலே தெரியுது மனு எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். ஆனா இவர் சொல்றத வச்சு பார்த்தா மனு எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியாது, அப்படித்தானே? நான் இதுல எதை நம்புறது? தெரியும்ல, கௌரியோட வீடு என் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்கு. நான் வேணும்னா கௌரியை கூட்டிட்டு போய் அவ வீட்டுல விட்டுட்டு என்னோட எல்லா பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம். ஆனா நான் நினைக்கிறது என்னோட பாதுகாப்பை பத்தி மட்டும் இல்ல, கௌரியோட பாதுகாப்பையும் உங்க பையன் மனோவோட பாதுகாப்பை பத்தியும் தான். அதனால மனோ எங்க இருக்கான்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம். அம்மாடி, நீ கொஞ்ச நாள் படிக்கிறதுக்காக சென்னையில இருந்தல்ல, நீ எனக்கு ஒரு வேலை பண்ணு. சென்னையில இருக்கிற ஏதாவது ஒரு இடத்தோட அட்ரஸ வச்சு மனோவுக்கு ஒரு அட்ரஸ் ரெடி பண்ணி சொல்லு. சரி சரி, ஓகே ஓகேம்மா, நான் வச்சிடுறேன். நாங்க இதுவரைக்கும் இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்லல. அதனால நீயும் இந்த விஷயத்தை ரகசியமாவே வச்சுக்கோ. மனோ சென்னையில தான் இருக்கான். இதான் அவனோட அட்ரஸ். ரொம்ப நன்றி மேடம். நான் கொஞ்ச நாளைக்கு வீட்டை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் இப்ப சென்னைக்கு போனா அந்த விஷயமும் நடக்கும், மனோ எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்கவும் செய்யலாம். தேங்க்ஸ், நான் வரேன்.
எங்க சொந்தக்காரங்க சில பேரை கார்ல கூட்டிட்டு போறோம். இல்லனா நாங்க உன்னை ரயில்வே ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுருவோம். அதெல்லாம் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். மனோ எங்க இருக்கான்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அப்புறம் எதுக்காக மனோ சென்னையில இருக்கான்னு சொல்லி ஒரு பொய்யான அட்ரஸ் ரெடி பண்ணி அவங்கிட்ட கொடுத்த? மனோ சென்னையில இருக்கான்னு நம்பி அவன் இப்ப சென்னைக்கு போவான். அங்க அவன் மனோவை தேடிக்கிட்டே இருப்பான். கொஞ்ச நாளைக்கு இவன் சென்னையில அலையட்டுமே. அவனே கால் முடியாத ஒரு பையன், பத்தாததுக்கு அவன் ஒரு அப்பாவி வேற. அப்படிப்பட்ட ஒரு பையன்கிட்ட நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க கூடாது. தப்பா இருந்தா இருந்துட்டு போகட்டும். அந்த தப்போட தண்டனைய நானே தனியா அனுபவிச்சுக்கிறேன். வரீங்களா இல்லையா? அண்ணா, ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கிக்கோங்கண்ணா. இல்ல எனக்கு எது வேண்டாம். என்னது, யாருமே டிக்கெட் வேண்டாங்கிறாங்க? எனக்கு ஒரு டிக்கெட் வேணும். என்ன இந்த நிலைமையில பாக்கும்போது உனக்கு என்ன தோணுது? உன் மேல நல்ல மரியாதை தான் தோணுது. எந்த வேலையா இருந்தாலும் தைரியமா பண்ற உன்னோட மனசு இருக்கே, தட்ஸ் கிரேட். தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட். ஓகே, நான் உனக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும். என்ன விஷயம் சொல்லு. அன்னைக்கு ஒரு நாள் என்ன வேணும்னு ஒரு கார் இடிச்சிட்டு போச்சுல? ஆமா. அந்த காரை பத்தி எனக்கு ஒரு சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. அப்படியா? அப்படின்னா சந்தேகத்தின் பேர்ல நாளைக்கே அந்த கார் ஓனர் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம். ஐயோ, வக்கீல்னால இதான் பிரச்சனை. ஏதாவது சொன்னா போதும், உடனே அதை வச்சு எப்படி அதை கேஸை ஃபைல் பண்ணலாம்னு யோசிக்கிறீங்க. பாலு, கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா அந்த காரை பத்தி வேற ஏதாவது ஆதாரம் கிடைக்க நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படி ஏதாவது ஆதாரம் கிடைச்சா அவங்களுக்கு எதிரா உடனே நம்ம கேஸை ஃபைல் பண்ணிடலாம். என்ன, ஓகேவா? சரி. பத்து மணி ஆயிடுச்சா? பிரியமான அப்பாவுக்கு, எனக்கு தெரியும் மத்தவங்க அப்பா மாதிரி இல்ல என்னோட அப்பா. நீங்க என்ன நேசிச்ச மாதிரி எந்த அப்பாவும் தான் பையனை நேசிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீங்க என் மேல அன்பா இருந்தீங்க. நீங்க நிறைய தடவை என்ன திட்டிருக்கீங்க. ஆனா எப்பவுமே நீங்க என்ன கை நீட்டி அடிச்சதே இல்ல, என்ன கஷ்டப்படுத்தினதும் இல்ல. நான் போறேன்பா. உங்ககிட்ட சொல்லாம தான் நான் போறேன். சொன்னா நீங்க என்னோட மனசை மாத்தி போக விட மாட்டீங்க. ஏன்னா நான் என் மனைவியோட காதலனை தேடி போறேன். இதுக்கு எந்த அப்பா தான் ஒத்துப்பாங்க? ஆனா நான் போய் தான் ஆகணும். ஏன்னு நீங்க என்கிட்ட கேட்டா, அவ எப்பவுமே என்ன புருஷனா ஏத்துக்கிட்டதே இல்ல. என் சொந்த வீட்லயே நான் ஒரு கோமாளி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். அவ என்ன காலால உதைக்கும் போது என்னால எதுவுமே பண்ண முடியல. இனிமேவாது நான் நானா வாழணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. அதனால நான் அவ காதலனை தேடி கண்டுபிடிக்க போறேன்ப்பா.
அதுக்காக தான்ப்பா இந்த பயணம். எனக்கு தெரியும் இத படிக்கும்போது நீங்க என் மேல கோவப்படுவீங்கன்னு. நம்ம ஆசைப்படுறது எதுவும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனா அடுத்தவங்க ஆசைப்படுறதையாவது நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. அவங்களோட ஆசையாவது நிறைவேறட்டும்பா. நம்ம ஆசை மேல ஏறி மிதிச்சாவது அவங்க ஆசை ஜெயிக்கட்டும்பா. ஆனா அப்பா, நீங்க என் மேல கோவப்படக்கூடாது. நான் போயிட்டு வரேன்ப்பா. You are trying to call is currently not reachable. Please try again later. ஹலோ அப்பா. நீ ஏன்டா இப்படிலாம் பண்ற? உன்னோட அப்பாவை இப்படி தனியா விட்டுட்டு? எனக்கு தெரியும்பா, என்னை பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தெரியும். அதே கஷ்டம் உங்களை பிரிஞ்சிருக்கிறதுல எனக்கும் இருக்கு. ஆனா எனக்கு இப்ப இதை தவிர வேற வழி இல்லப்பா. டேய், எங்க இருக்கான்னு தெரியாம அவனை எங்கடா போய் தேட போற? மனோ இருக்கிற இடத்தோட அட்ரஸ மனோட அம்மா கிட்ட இருந்து வாங்கியிருக்கேன். அது எங்க? சென்னையிலப்பா. டேய், நீ சென்னையில தனியா என்னடா பண்ணுவ? அத நான் பாத்துக்கிறேன்ப்பா. அங்க போனா உனக்கு மனோவை கண்டுபிடிக்க முடியும்னு நம்பிக்கை இருக்கா? நீ அங்க போகும்போது அவ வேற எங்கேயாவது போயிருந்தா? அதெல்லாம் என்னால இப்ப சொல்ல முடியாதுப்பா. கண்டிப்பா நான் மனோவோட தான் திரும்ப வருவேன். என்னால இப்போ ரொம்ப நேரம் பேச முடியாதுப்பா. நான் உங்களுக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன்ப்பா. டேய் கண்ணா, ராஜேஷ், கௌரி, நான் உன்கிட்ட சில விஷயங்களை பத்தி பேசணும். ராஜேஷ்க்கு உடம்புல பிரச்சனை இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா அவனுக்கு இருக்கிற மனசு மாதிரி வேற யாருக்கும் வராதுமா. அப்பா மேலயும் அம்மா மேலயும் அவன் அளவுக்கு அதிகமா அன்பு வச்சிருந்தான். அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நான் தனியானதும் அவன் என்னோட அன்புலயே தான் வளர்ந்தான். எப்பவும் என் நிழல் மாதிரி என் கூடவே தான் இருந்தான். என்னோட விருப்பத்துக்கு எதிராக அவன் எடுத்த முடிவு ஒன்னே ஒண்ணுதான், அது அவனோட கல்யாணம். எதுக்காக அவன் அந்த முடிவை எடுத்தானா, அவன் என்னை விட ஊமலதான் அதிக அன்பு வச்சிருந்தான். நான் அதை புரிஞ்சுக்கிட்டதால அவனை நான் மன்னிச்சிட்டேன். அதை நீ புரிஞ்சுக்காததால தான் அவனை நீ இன்னும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. அப்படி இருந்தும் அவன் ஏன் இன்னும் உன்கிட்ட அவ்வளவு பொறுமையா இருக்கான்னா, எனக்கு தெரியும். ஒரு புருஷனா அவன் இன்னைக்கு வரைக்கும் கூட வாழல. தன்னோட மனைவி வைத்தல இன்னொருத்தனோட குழந்தை வளருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்படி இருந்து நீ அவனை ஒரு புருஷனா மதிக்கவே இல்லை. அவன் ஒரு நடப்பணமா வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒரு ஆம்பளைய அவனை இன்னைக்கு வரைக்கும் நீ மதிக்க கூட இல்ல. 20-25 வயசு இருக்கிற ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறது ஆம்பளையாவும் புருஷனாவும் ஒரு அப்பாவாவும் வாழ்றதுக்கு தான். ஆனா அதுக்கான உரிமையை நீ இதுவரைக்கும் அவனுக்கு கொடுக்கல.
இது வரைக்கும் உன்னை ஒரு வார்த்தை கூட அவ எதிர்த்து பேசல. அவனை இப்போ வரைக்கும் மனசாலையும் உடம்பாலையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க. இப்படி இருந்தும் அவ இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொன்னதில்ல. அவன் எதுவும் சொல்லாமலே அவனை உயிருக்கு உயிரா நேசிக்கிற இந்த தகப்பனுக்கு எல்லாமே நல்லா புரியும். எல்லாத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வேணா இப்பவே உன்னை இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்க முடியும். ஆனா அப்படி நான் செய்ய மாட்டேன். அப்படி நான் செஞ்சா அதை நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட போறது என் பையனா தான் இருப்பான். என் பையனை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆனா அவன் கஷ்டப்பட்டு தினம் தினம் நரகத்தை அனுபவிக்கிறத என்னால பார்க்க முடியல. அவன் என்னோட ரத்தம். எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஒரு உறவு அவ மட்டும்தான். இனியும் அவ வருத்தப்பட்டு வேதனைப்படுறத என்னால தாங்கிக்கவே முடியாது. ஒரு விஷயத்தை நீ நல்லா புரிஞ்சுக்க. இன்னைக்கு வரைக்கும் அவன் என்னை விட்டு எங்கேயுமே போனதில்ல. ஒரு நாள் கூட அவன் இந்த வீட்டை விட்டு ரொம்ப தூரமா போனதே இல்ல. அப்படி எப்பவுமே போகாத அவன் இப்ப எதுக்காக போனான்னு உனக்கு தெரியுமா? அவன் எங்க போயிருக்கான்னாவது உனக்கு தெரியுமா? என் பையன் மனோவை தேடி போயிருக்கான். உன்னோட காதலனை தேடி அவனை திரும்ப கூட்டிட்டு வரதுக்காக. இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கிற ஒரு மனுஷனை இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நல்லவனுக்கு நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? இனிமேலாவது அவனை நீ புரிஞ்சுக்கணும். பாசத்தை காட்டு. அவனை புருஷனா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற வழிய பாரு. நீ உடனே எந்த முடிவும் எடுக்க தேவையில்லை. நல்லா யோசிச்சு பாரு. உன்னை காதலிக்கிறன்னு சொல்லி ஏமாத்தி உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு உன்னை விட்டுட்டு எங்கேயோ ஓடி போன ஒருத்தன். உன் வயித்துல அவன் குழந்தை வளருதுன்னு தெரிஞ்சும் உன்னை மதிக்காம போன ஒருத்தன். இன்னைக்கு வரைக்கும் நீ எங்க இருக்க, எப்படி இருக்குன்னு ஏதாவது உன்னை கேட்டிருக்கானா? நல்லவனா இருந்திருந்தா ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் தான் விரும்புற ஒரு பொண்ணை அவன் இந்நேரம் தேடி வந்திருக்கணும். அவன் தான் உண்மையான ஆம்பளை. அவனையும் என் மகனோட குணத்தையும் நீ நல்லா ஒப்பிட்டு பாரு. ரெண்டு பேரையும் ஒரு தராசுல உட்கார வச்சு தூக்கி பாரு. அப்பவும் என் மகன் இருக்கிற தட்டு எப்பவும் கீழே தான் இருக்கும். சுயநலவாதிங்க. நம்ம எல்லாருமே சுயநலவாதிங்க. அப்படி சுயநலமே பார்க்காத ஒரு நல்லவன் தான் இந்த வீட்டுக்குள்ள இருந்தான். அவன் என்னோட பையன். அவனை கஷ்டப்படுத்தனா நீ நல்லாவே இருக்க மாட்ட. ஒரு காலத்திலயும் நீ நல்லாவே இருக்க மாட்ட. அப்படிப்பட்ட ஒரு நல்லவனை நோகடிச்சுக்கிட்டு இருக்கிற நீ என்னன்னைக்கும் நல்லாவே இருக்க மாட்ட. நல்லா இருக்க வேண்டாம். என்னமா? நான் சொல்றது கொஞ்சம் கேளு. நீ பிடிவாத பிடிக்காத. கௌரி, கௌரி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். கௌரி, 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 கௌரி. புண்ணியத்துல குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்ல.
ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு போலாம் என்ன? ம். சரி, அம்மாவும் பொண்ணுங்களும் பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் பில்லு கட்டிட்டு வந்தேன். ஐயோ அங்கிள், நான் அதை கட்டிடுறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் கட்டுறேன். இவ்வளவு நல்ல குணங்கள் இருக்கிற ஒரு மனுஷனை இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு நல்லவனுக்கு நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? இனிமேலாவது அவனை நீ புரிஞ்சுக்கணும், பாசத்தை காட்டு, அவனை புருஷனா ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ற வழியை பாரு. அக்கா அக்கா கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கும். இனிமேலாவது மனோஜ தயவு செஞ்சு மறந்துரு. ராஜேஷ் மாமாவை புருஷனை ஏத்துக்கோக்கா. சொல்லு கௌரி. உங்க அப்பாவையும் எங்க வீட்டு ஆளுங்களையும் வச்சு என்ன சொந்தமாக்கிக்கிற முயற்சிய இதோட நிறுத்திக்கோ. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. கௌரி, நீ என்ன சொல்ற? ஒரு எமோஷனல் டிராமாவை கிரியேட் பண்ணி என்ன பிளாக்மெயில் பண்றியா நீ? என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட முடிவு ஒண்ணுதான். என்னால மனோவை மட்டும்தான் காதலிக்க முடியும். ஒரு பொண்ணா என்னால அப்படிதான் இருக்க முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. யார் என்ன சொன்னாலும் என்னோட முடிவு தான். என் வாழ்க்கையில என்ன நானே மனசார கொடுத்தது என் மனோவுக்கு தான். அவர் மட்டும்தான் நான் சாகுற வரைக்கும் என்னை தொட்ட கடைசி ஆளாவும் இருக்கணும். ஒரு பொண்ணா நான் நினைக்கிறது நியாயமும் கூட. ஏன்னா நான் தப்பான பொண்ணு கிடையாது. அது மட்டும் இல்லாம என்னைக்குமே என்னால உனக்கு வளைஞ்சு கொடுக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை அப்பான்னு கூப்பிடணும்னா அது மனோவா மட்டும்தான் இருக்கணும். என் குழந்தை வேற ஒரு ஆள் அப்பான்னு கூப்பிட்டு அது வளர்ந்ததுக்கு அப்புறம் இவர் என்னோட அப்பா இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அந்த குழந்தையோட மனசு, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த குழந்தை நொறுங்கி போயிடாதா? எதுக்காக இன்னொருத்தர என்ன அப்பான்னு கூப்பிட வச்சுங்கன்னு கேட்டா எதுக்கு நான் அந்த இடத்த கொடுக்கணும்? நீ சொல்லிக்கலாம் நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டேன்னு. அது நிஜம்தான். நான் உன்னை யூஸ் தான் பண்ணிக்கிட்டேன். அது அது நான் விரும்பின மனோவை நான் அடையணுங்கிறதுக்காக தான். நான் திரும்பவும் சொல்றேன், இனிமே இந்த மாதிரி சீன் எல்லாம் கிரியேட் பண்ணாத. எனக்கு புருஷனாக முயற்சி பண்ணாத. என் மனசுல என் மனோ மட்டும்தான் இருக்காரு. படிச்சு படிச்சு அப்படியே ஜட்ஜ் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டியா? என்ன இல்ல, நீ இப்படி படிக்கிறதெல்லாம் பார்த்தா பெரிய வக்கீல் ஆயிடுவேன்னு தீர்மானத்தோட இருக்க போல இருக்கு. அப்படியானா என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அது எங்களை ஏறி மிதிச்சு ஆகாம இருந்தா சரிதான். தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிட்டு நீ எதுக்கு பிரச்சனையில மாட்டுற? இந்த வீடு ரிசீவர் கையில போனதுக்கு அப்புறம் அதை மீட்டு எடுக்கிறதுக்காக எவ்வளவு வருஷமா உன்னோட மாமா போராடிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல தான் நீ நம்ம எதிர்கட்சி பெரியப்பா ஜெகநாதனை பார்த்துட்டு வந்திருக்க. பெரியப்பா கிட்ட இந்த கேஸ் காம்ப்ரமைஸ் பண்ணலான்னு பேசிட்டு வந்தல்ல. நீ அவரை பார்க்க போறதுக்கு முன்னாடி உன் மாமா கிட்ட வந்து சம்மதம் கேட்டியா? அப்ப இவ்ளோ நல்லா கஷ்டப்பட்டு இந்த கேஸ நடத்திட்டு இருந்த உன் மாமா முட்டாளாயிட்டாருல்ல. நீ இந்த மாதிரி ஏதாவது பண்றதா இருந்தா உன் மாமா கிட்ட கேட்டு தானடா பண்ணிருக்கணும். இவன் போய் பயமுறுத்துனா அவர் அந்த கேஸை விட்டு வெளியே போயிடுவார்னு இவன் நினைச்சிட்டான். இங்க பாரு, என்ன மாதிரி ஒரு பெரிய ஆளை பார்த்து கூட உன் பெரியப்பா கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. அவருக்கு நீ ஒரு டவுசர் போட்ட குட்டி பையன். டேய்,
புஸ்தகத்தை படிச்சா மட்டும் போதாது, அதுல காமன் சென்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு, அது உனக்கு இல்ல. இங்க பாரு, இன்னொரு விஷயம், இது வரைக்கும் நான் மரியாதை கொடுத்து பேசுறேன். இப்ப நான் உனக்கு தெளிவா சொல்றேன், தேவையில்லாத விஷயத்துல நீ தலையிடாத. அப்படிதான் பண்ணுவனா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், சொல்லிட்டேன். இது எப்படி தேவையில்லாத விஷயமாகும்? இந்த வீடுங்கிறது பாட்டிக்கும் எனக்கும் அக்காவுக்கும் சொந்தமானது. அப்படி இருக்கும்போது என் வீட்டு சம்பந்தப்பட்டத நான் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? இந்த வீட்டோட விஷயத்துல எனக்கும் உரிமை இருக்கு. சொல்லப்போனா உங்களை விடவே எனக்கு அதிகமா இருக்கு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.